வெல்கம் டு கௌரிஸ்கோ. இன்னைக்கு என்ன எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இன்னைக்கு மாத சிவராத்திரி, கார்த்திகை மாதம், சிவனுக்குரிய சிவராத்திரி. அந்த மாதத்துலேயும் சிவராத்திரி வருது இல்லையா? அதனால பேரூர் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரலான்னு போகிறேங்க. நான் வீட்டில் தான் இருக்கிறேன். பையன் சரி அம்மா திடீர்னு கோயிலுக்கு போகலாம், பேரூர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி வாப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் 2 பேருமே கிளம்புறோம். வாங்க, அங்கே என்னெல்லாம் எப்படியெல்லாம் சாமி கும்பிட்றோம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு சின்ன வீலாக் மாதிரி போடுறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. கோயிலுக்கிட்ட வந்து வில்வம், சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக வில்வம் வாங்கிட்டு இப்போ கோயிலுக்கு உள்ளே போகிறோம். இதுதான் வந்து நுழைவாயில், பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுடைய நுழைவாயில். இது இப்போ திருப்பணி நடந்துகிட்ருக்கனால பச்சை கலர் துணியெல்லாம் போட்டு மூடி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் வெள்ளை கலரில் ஒரு இது பார்த்தீங்க இல்லையா, ஒரு ரூம் மாதிரி, அங்கே தான் வந்து தேரெல்லாம் வச்சு தேரை உள்ளே வச்சு பூட்டி வச்சுருப்பாங்க. அந்த திருவிழா காலத்தில் தேர் வெளியில் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு உள்ளே போகிறோம். இதுதான் வந்து உள்ளே போகிற வழி. உள்ளே போயிட்டு அங்கே வந்து படமெல்லாம் எடுக்கிறக்கு விட மாட்டாங்க. அதனால் எங்கே முடியுமோ அங்கே மட்டும் நான் எடுத்துருக்குறேங்க. இப்போ இது வந்து வெளிப்பிரகாரம் அப்படியே சுற்றிட்டு போகிறது, சுற்றுப்பிரகாரம். இங்கே வந்து லிங்கோத்பவர் இருக்கிறாரு, அவரைத்தான் நான் இப்போ கும்பிட்டுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற தீர்த்தமெல்லாம் அதில் தான் வரும். அந்த தீர்த்தத்தை எடுத்து நான் இப்போ கண்ணில் ஊற்றிட்டேன். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் இருக்குதுங்க. அது வந்து சொர்க்கவாசல் திறப்பு, வருஷத்தில் ஒரு தடவை திறப்பாங்க. அப்புறம் நாங்கள் இப்படி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோங்க. வரும்போது வந்து அங்கே கோயிலில் வந்து விபூதி, குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வைங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து விபூதி வச்சுக்கோங்க டெய்லி, தினமும். அதே மாதிரி பெண்கள் குங்குமம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பவர், ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வாங்கி அப்படியே வந்து அங்கே ஒரு தூண்லையோ அல்லது ஒரு திண்டுலையோ கொட்டிட்டு வந்துடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரசாதம் அன்னதானமாகவே கிடச்சிதுங்க. எனக்கும் கிடச்சிது, என் பையனுக்கும் கிடச்சிது. 2 லட்டு கிடச்சிது. அதில் நானும் என் பையனும் 1 சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வந்து இன்னொரு லட்டு இருந்தது. அதை வந்து ஒரு அம்மா ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாங்க. சரின்ட்டு லட்டு கையில் இருந்து பிரசாதமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் கௌரிஸ்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.